This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app available on Play Store and App Store. The BuyMode app பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மளிகை சாமான்ஸ் லைக் மசாலா பக்கெட்ஸ் அண்ட் எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மளிகை பொருட்கள் இருக்கு, நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெய்டு சாஃப்ட்வேர் வர்சஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது கிராக்காவோ யூஸ் பண்ணியோ இல்லை அது காசு கொடுத்து வாங்கியோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அமௌண்ட் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அமௌண்ட்டு தான் அதிகமாக செலவாகுது. அதே மாதிரி நீங்கள் கிராக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சிஸ்டத்தில் ஸ்லோவாக நிறைய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நிறைய மேல்வேர்ஸ் அப்புறம் வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பக்கம் போகலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பெய்டு சாஃப்ட்வேர் வர்சஸ் 4 ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப். இதில் நீங்கள் பார்க்க முடியும், இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஃபோட்டோஷாப் வெப்சைட் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்களே பாருங்கள், வேறு யூஆர்எல் நீங்கள் பார்க்க முடியும், adobe.com தான் இருக்குது. ரைட், இந்த நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். மந்த்லி பேன் கிட்டத்தட்ட 733 ரூபா நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 733 ரூபா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஃபியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஃபியா அப்படின்ற வெப்சைட்லேயே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் சிமிலராக எப்படி நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபோட்டோஃபியாவை யூஸ் பண்ணணும். ஆனால் அதில் கொஞ்சம் ஆட் வருங்க, பிகாஸ் அந்த ஆட்னால தான் உங்கள் வெப்சைட்டே ரன் ஆகுது. அவங்க இத்தனை டூல்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதனால். ஃபோட்டோஷாப்போட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த கிம்ப். இதையும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது முழுக்க ஃப்ரீ தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பக்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் டொனேஷன் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்டு தான். நீங்கள் வேணா கூட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் மேலே டொனேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஃபோட்டோஷாப்பில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கிம்ப்லேயும் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களால் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும், இல்லை ஃபோட்டோவில் தேவையான நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை எரேஸ் பண்ணுறது, நீங்கள் கிட்டத்தட்ட ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் உங்களால் இந்த கிம்ப் அப்புறம் அந்த ஃபோட்டோஃபியா இந்த 2 இதுலேயும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஃபியாங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு ப்ராசஸிங் சிஸ்டமோ இல்லை பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டமோ தேவை கிடையாது. ஏன்னா ஃபோட்டோஃபியா முக்கியமாக வெப்சைட்டில் தான் ரன் ஆகுது. அதனால் நீங்கள் ஈஸியாக வெப்சைட்லேயே போய், உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். பட் அதை கிம்ப் பண்ணுறது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழே வந்து டவுன்லோடு அப்படின்ற ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம என்ன ஆப் பார்க்க போகிறோம் இல்லை சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோ. இந்த அடோப் ப்ரீமியர் ப்ரோ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அடோப் ப்ரீமியர் ப்ரோ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான எடிட்டிங் டூல். ஓகே கைஸ், அப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம இதை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங் அட் 733.96 per month இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்னு உங்களுக்கே போட்டிருக்கும். நீங்கள் பர் மந்த் கிட்டத்தட்ட 750 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடோப் ப்ரீமியர் ப்ரோக்கு. இப்போ அந்த ப்ரீமியர் ப்ரோக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாவின்சி ரிசால்வ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ப்ரீமியர் ப்ரோக்கான ஆல்டர்னேட்டிவ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக.
DaVinci Resolve அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை எண்ட் ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹை எண்ட் பிசி வேணும் உங்களுக்கு. பிகாஸ் அது மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங்னாவே உங்களுக்கு அதிக விதமான CPU மெமரி அண்ட் GPU ரேம் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த DaVinci Resolve அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகணும்னா உங்களுக்கு நிறைய விதமான GPU பவர் தேவை. அந்த மாதிரி சிஸ்டத்தில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். மற்றபடி எந்த சிஸ்டத்தில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ லெவலுக்கு எடிட் பண்ணணும், ஆனால் என்னால் அமௌண்ட் பே பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த DaVinci Resolve. இதை ப்ரீமியர் ப்ரோவோடையும் உங்களால் நல்லா பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் ஆப் அக்கௌண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, சில பேர் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவீங்க. இதில் நம்ம ப்ரீமியம் ஆப்ஷன் போய் பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள், நீங்கள் 2 monthsக்கு 119 அதாவது 119 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஐடி கார்டை வச்சு நீங்கள் 50 rupeesக்கு வந்து இது அதாவது 59 rupeesக்கு வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அந்த 2 monthsக்கான ப்ரீமியம். பட் ஒரு பைசா கூட நீங்கள் பே பண்ண வேணாம். இதுக்கான ஒரு சூப்பரான ஆப் எனக்கு ஒன்று தெரியும் கைஸ். அது வேற ஒன்றும் இல்லை, RI மியூசிக். இது வந்து இதுக்கான வீடியோ வந்து நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். A to Z உங்களுக்கு ஃப்ரீ கைஸ். சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான போஸ்ட்டும் நான் உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் வந்து போட்டிருக்கேன். இல்லை அந்த போஸ்ட் இதில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட்டில் எப்படி நான் போட்டிருக்கணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுற மூலிமா உங்களால் ஈஸியாக ஸ்பாட்டிஃபைல இருக்க எல்லா விதமான சாங்ஸையும் RI மியூசிக்லேயே கேட்டுக்க முடியும். முக்கியமாக RI மியூசிக்ன்றது ஆட் ஃப்ரீ, இது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே கைஸ், நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ். நீங்கள் எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்ப்பீங்க, வெப்சீரிஸ் பார்ப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விதமான ஷோஸும் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 480 பிக்சல் அதெல்லாம் பார்க்க முடியும். மந்த்லி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 149 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 480 பிக்சலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிவைஸ் தான், டவுன்லோட் டிவைஸும் ஒரு டிவைஸில் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து 720 பிக்சலில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 200 ரூபா ஒரு கிட்டத்தட்ட மந்த்லி ப்ரைஸு. வீடியோ சவுண்ட் குவாலிட்டி ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல் நான் முன்னாடியே மேலே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இது என்னென்ன டிவைஸ் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், டேப்லெட் இந்த மாதிரி தான். நீங்கள் இந்த 4 பிளானை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரீமியம் போட்டால் தான் 4K HDR கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மந்த்லி கிட்டத்தட்ட 650 ரூபா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸுக்கு நம்ம ஒரு பக்காவான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் பேர் தான் நெட் மிரர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் மிரர் ஆப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, iOSக்கும் இருக்குது, பிசிக்கும் இருக்குது, நீங்கள் விண்டோஸ் பிசிக்கும் இருக்குது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து 1080 பிக்சலில் தான் பார்க்க முடியும். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ரைட், இது ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் மேலே கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்களே படித்து கூட பார்க்கலாம். சர்ச் அண்ட் டிஸ்கவர் நம்ம நிறைய மூவிஸ் வந்து இதில் லிஸ்ட் பண்ணுவாங்க. என்ன கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் நம்மளுக்கு, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விதமான மூவிஸும் வெப் சீரிஸும் சீக்கிரமாகவே இதில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அதேமாரி ஆஃப்லைனில் நீங்கள் டவுன் பண்ணியும் பார்த்துக்க முடியும், டவுன் பண்ணுறத 1080 பிக்சல்லையும் வச்சு பார்த்துக்க முடியும் உங்களால். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த இந்த 4 ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெய்ட் ஆப்ஸ் பெட்டரா இல்லை ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் வந்து பெட்டரா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.